ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால உங்க எல்லாருடைய பிரம்மச்சரியம் ஜேர்னி நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். நாம கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு மேல வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, யூடியூப் சேனல்ல நோ ஃபேப் சீமெண்ட் டென்ஷன் பிரம்மச்சரியத்துக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எந்தவித கட்டணமும் இல்லாம முழுமையா இலவசமா இந்த சேவையை நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம டெலகிராம் குரூப்ல ஒரு 1200 பேர், வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 250 பேர் இருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க. அடுத்து நம்ம கொடுக்குற வாட்ஸ்அப் லிங்க்கில் யூஸ் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுறீங்க. கண்டினியூவாக வந்து நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸு எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இறைவர்களால் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் 21 நாள் நோ ஃபேப் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். வர ஞாயிற்றுக்கிழமை இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் நாம் என்னென்ன பண்ண போகிறோன்னா, ரொம்ப சிவியராக அடிக்ஷனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கம்ப்ளீட்டாக வந்து என்னால் வெளியே வரவே முடியல, ஒரு 21 நாள் கூட என்னால் வர முடியல, எனக்கு வந்து சிலபஸ் நான் என்னன்னு தெரியுது, யூடியூப் சேனல்லாம் பார்க்குறேன், நிறைய மோட்டிவேஷன்லாம் பார்க்குறேன், நிறைய பேர் எனக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க, குரூப்பில் வரேன், வாய்ஸ் சேட்லாம் அட்டன் பண்ணுறேன், மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், எல்லாருக்கிட்டும் கைடன்ஸ் கேட்குறேன், எல்லாமே எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்னால் ஒரு 21 டேஸ் கூட என்னால் வர முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். எனக்கு ஏற்கனவே பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வேலை கிடைக்கல, இருக்கிற வேலையை என்னால் நிம்மதியாக பண்ண முடியல, கையில் காசு இல்லை, யாருமே என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, எனக்கு எஜுகேஷன் இல்லை, எனக்கு ஸ்கில்ஸ் இல்லை, எனர்ஜி சுத்தமாக இல்லை, ஒரு நடைபெணமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை யாருமே கேர் பண்ணல, எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க, ஏன் தான் வாழறேன்னு தெரியல, ரொம்ப வந்து விரக்தியில் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கைடன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கைடன்ஸுமே சரி, யூடியூப் சேனலில் பண்ணுறது, வாய்ஸ் சேட்டில் மீட்டிங்கில் கைட் பண்ணுறது, குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டு விடுறது, இதெல்லாம் எனக்கு வந்து பத்தலை, இதெல்லாம் எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து பர்சனலாக கைடன்ஸ் பண்ணுங்கள், பர்சனலாக ஃபோன் காலில் பேசுங்க, பர்சனலாக எனக்கு வந்து 1 to 1 மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கள், நேரில் வந்து மீட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ஸு நண்பர்கள் வந்து என்னென்னா, குரூப்பில் அவங்களுடைய பிரச்சனையை சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. அண்டு குரூப்பில் சொன்னாலும் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிரும், என்னோடய ப்ரைவசி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக என்னுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது, யாரை நம்புறது, யாரை நம்பி நான் பிரச்சனையை சொல்கிறது, அவங்க வேறு யாருக்கிட்டனா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்படியும் வந்து தயக்கப்படுறாங்க. மீட்டிங்கில் எப்படி என்னுடைய பிரச்சனையை சொல்கிறது, நான் நிறைய ப்ரைவசி பிரச்சனை இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு, தவறுதலாக நிறைய விஷயங்கள் என் லைஃப்பில் நடக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நான் எப்படி மீட்டிங்கில் சொல்ல முடியும், இதெல்லாம் நான் எப்படி குரூப்பில் சொல்ல முடியும், எனக்கு பர்சனலாக கைடன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நான் கண்டிப்பாக நான் மீண்டு வந்துடுவேன், நம்பிக்கை இருக்குது, ஆனால் பர்சனல் கைடன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய மெசேஜ், நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய ரிக்வெஸ்ட்டு நிறைய இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம், வேலை இல்லாமல் இருக்கிறது, இந்த சிவியர் அடிக்ஷனால உடம்புல ஏற்பட்ட நிறைய பாதிப்புகள், வெளியே சொல்ல முடியாத இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கிற சிந்தனைகள், ரொம்ப தவறான சிந்தனைகள், யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு கஷ்டப்படுறது, இதெல்லாம் நான் கேட்டு 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 ஓகே, கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற நண்பர்களும் நம்ம பண்ணியே ஆகணும் ஏதாவது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க, குரூப்பில் வந்து டவுட் கேட்டுக்கிறவங்க, ஏற்கனவே வந்து சிலபஸில் ஒரு 90 நாள் 100 நாளாக வந்துட்டு இருக்கிறவங்க, ரீலாப்ஸ் ஆனாலும் திரும்ப வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க, அந்த ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்கள தவிர்த்துட்டு இப்போ நான் சொன்ன கேட்டகரி இருக்கிற இந்த பர்சன்ஸை மட்டும் செலக்டிவாக எடுத்து ஒரு 10 பேர் இருந்தால் கூட, 15 பேர் இருந்தால் கூட, அவங்களுக்கும் தனியாக குரூப்பு, ஸ்பெஷல் கேர் ஃபார் யூ குரூப் நேமு, 21 நாள் மட்டும்தான். 21 நாள் காலையில் 5 மணிக்கு 20 நிமிஷம் தியான பயிற்சி, 1 to 1 ஜூம் மீட்டிங்கில் காலையில் 20 நிமிஷம் தியான பயிற்சி, யோகாசன பயிற்சி,
ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய, விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடிய, டெஸ்டோஸ்டெரான பூஸ்ட் பண்ணக்கூடிய யோகாசன பயிற்சி, ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய முத்திரை பயிற்சி. டெய்லி ஈவினிங் வந்து ஜூம் மீட்டிங். 1 to 1 ஜூம் மீட்டிங். என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போறது? ஒரு ஒரு மணி நேரத்தையும், ஒரு ஒரு நிமிஷத்தையும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது? எப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டா வெளிய வரதுன்றது கம்ப்ளீட் கைடன்ஸ். என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும்? செமன் புரொடக்ஷன், டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன மாரி ஹெர்பல்ஸ் இருக்கு? ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எது எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஜிம் ஒர்க் அவுட் எந்தெந்த மாரி பண்ணணும்? இதுலயே பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஒர்க் அவுட்ஸு அது எந்தெந்த மாரி பண்ணணும்? இதுலயே வந்து காயகல்ப பயிற்சி, அதோடைய பலன்கள், விந்துஜயம் பயிற்சி, அதோடைய பலன்கள். இதுலயும் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். கம்ப்ளீட்டா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரி நான் வந்து கூட இருந்து உங்களுக்கு வந்து கைட் பண்றேன். 21 நாள். ஒரு பேட்ச் 21 நாள் மட்டும். 21 நாள் ஏன் நம்ம டார்கெட் பண்றோம் அப்டின்னா, அந்த 21 நாள்ல நீங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்றீங்கன்னா, அது அப்படியே உங்க ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். அந்த 21 நாள்ல நீங்க பார்க்குற அந்த பெனிஃபிட்டு, உடல்லயும், மனதிலும் ஏற்படுற மாற்றங்கள், முன்னேற்றம், உங்களுக்கு இருக்கிற ஒரு மன தெளிவு, அதுவே வந்து உங்கள வந்து ஒரு நம்பிக்கை குடுத்து அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். ஓகேங்களா? இது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கா நான் எடுத்து பண்றேன். இதுவரைக்கும் நாம வந்து எல்லாருக்கும் கைடன்ஸ் பண்ணியிருக்கிறோம். யூடியூப் சேனல்ல நெறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். கம்ப்ளீட்டா கைடன்ஸ் யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, டெலகிராம்ல பண்ணிட்டுருக்கிறோம். அத தாண்டி என்னோட 100% எஃபோர்ட் குடுத்து, இந்த மாரி வெளிய வரவே முடியாத இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கா நான் பண்ணி, அவங்கள வந்து வெளிய கொண்டு வரலாம். இறையவர்களால நம்மளால முடிஞ்சது பண்ணலாம். அப்படின்றது ஒரு சிந்தனையில நாம இத பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இது சிலபஸ தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இல்ல உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, மனசுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றேன். அது கைடன்ஸ் பண்ற ஆள் இல்ல. நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது கைடன்ஸ் பண்ண ஆள் இல்ல. வேற ஏதோ ஒரு ஸ்கில்ஸ டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என் லைஃப்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என் லைஃப்ப நான் அர்த்தமுள்ளதா மாத்தணும்னு நெனைக்கிறேன். இல்ல பாஸ்ட்ல இருந்த அழுக்கு, பாஸ்ட்ல இருக்கிற வலி நெறைய மனசுக்குள்ள இருக்கு. அதுலேருந்து மீண்டு வரணும்னு நெனைக்கிறேன். நான் டிப்ரஷன்லயே இருக்கிறேன். அதுலேருந்து மீண்டு வரணும்னு நெனைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் குடுக்க போறோம். எல்லாத்துக்குமே சொல்யூஷன் குடுக்க போறோம். இறைவனோட ஆசீர்வாதத்தால 5 வருஷம் நான் சிலபஸில் இருக்கேன். பல 100 பேர கைடன்ஸ் பண்ணி இதுலேருந்து வெளிய கொண்டு வந்திருக்கேன். நம்ம குரூப்ல ஒரு 1200 பேர் டெலகிராம்ல, வாட்ஸ்அப்ல ஒரு 250 பேர் இருக்காங்க. நம்ம குரூப் கன்டினியூவா ரன் ஆயிட்டு இருக்கு. நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் குடுத்து மீட்டு கொண்டு வரோம். அதுலயும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் மாரி நம்ம 21 டேஸ்க்கு செலக்டிவா பண்ண போறோம். இந்த வாய்ப்ப எல்லாரும் பயன்படுத்திங்க. கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லணும். இறைவன் தான் என்ன இப்போ பேச வச்சுட்டு இருக்காரு. இறைவன் தான் இந்த சிந்தனைய எனக்கு குடுத்துருக்கிறாரு. இறைவன் தான் என்ன வழிநடத்தி கொண்டு போறாரு. இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்திங்க. இவ்வளோ தூரம் கேர் பண்ணி, ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து, பார்த்து, பார்த்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி, காலையில, ஈவினிங்கு 2 வேளையுமே மீட்டிங் வச்சு, 21 நாளைக்கு உங்கள கம்ப்ளீட்டா ஸ்பெஷலா, பர்சனலா மானிட்டர் பண்ணி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத அப்சர்வ் பண்ணி, அதுக்கான சொல்யூஷன் குடுத்து, உங்கள மீட்டு கொண்டு வரது அப்படின்றது, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்கிறாங்களா? இந்த மாரின்னு எனக்கு தெரியல. நான் கேள்விப்படல. நாமளும் இந்த மாரி இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் கேர் எடுத்து பண்ணதில்ல. இப்போ உங்களுக்காக இத பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3, 4 பேர் அட்மின்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்டிவோட நம்ம இத பண்றோம். இவங்களுக்கும் தனியா குரூப்பு. நம்ம குரூப்ல இது ரன் ஆகுது. இவங்களுக்கும் தனியா குரூப்பு. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி உள்ள வாங்க. 21 நாள் சேலஞ்சில நான் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அப்படின்றவங்க பர்சனல் சேட்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் என்ன டீட்டெயில்ஸ் ஃபர்தரா என்ன பண்றதுன்னு சொல்றேன். அவங்களுக்கு மட்டும் நான் வந்து லிங்க் அனுப்புறேன். இது வந்து குரூப்ல போட முடியாது. அவங்களுக்கு மட்டும் லிங்க் அனுப்பிச்சு நான் குரூப்ல ஆட் பண்றேன். 5 பேரு இல்ல ஒருத்தர் வந்தாலும் அவங்கள கைடன்ஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். 5 பேர், ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் வரைக்கும் ஒரு செலக்டிவா ரொம்ப கூட்டத்த சேர்த்துக்கின்னு டிஸ்டர்பன்ஸ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு 5, 10 பேர வச்சு நான் அந்த மாரி ஒரு சக்சஸ்ஃபுல் சேலஞ்சிங் டாஸ்க்க நான் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த வாய்ப்ப பயன்படுத்திங்க. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்ப இந்த கன்டென்ட் உங்களுக்காக பேசியிருக்கேன். வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப அடிக்ட்டா இருக்கிறாங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு நான் கவுன்சிலிங் கேட்டேன். இந்த யூடியூபர்ஸ் கிட்டலாம் போய் பார்த்தேன், பேசினேன். இந்தந்த குரூப்லாம் இருந்தேன். இந்தந்த மெடிசன்லாம் நான் எடுத்தேன்.
எதுவுமே எனக்கு செட் ஆகலை, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் முடியல, நான் மேக்ஸிமம் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறேன், எல்லா நோஃபா வீடியோஸும் பார்க்குறேன், எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என் லைஃப் என்னால் மாற்ற முடியல, அதே அதே ட்ராப்லேயே இருக்கிறேன், தினம் தினம் அழுதுட்டு இருக்கிறேன், புலம்பிட்டு இருக்கிறேன், அவமானப்படுறேன், அசிங்கம் பண்ணுறேன், அசிங்கப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னால் வந்து இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியல, தினமுமே நான் அந்த ஃபோன் யூசேஜ் அதிகமாக இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், எல்லா பிரச்சனைக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா? எல்லா பிரச்சனைக்குமே சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைகள். அதனால தான் இந்த கன்டென்ட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் எல்லாருக்கும் இன்னொரு வாய்ப்பு குடுப்பாரு. புரியுதுங்களா? இறைவன் எல்லாருக்கும் வாழறதுக்கு இன்னொரு வாய்ப்பு குடுப்பாரு. அந்த வாய்ப்பு இதுதான். பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும், டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. லிங்க் கிளிக் பண்ணி குரூப்ல வாங்க. அங்க வரவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குடுக்குறேன். 21 நாள் சேலஞ்சிங் டாஸ்க்ல ஜாயின் பண்றோம்னு விருப்பப்படுறவங்க, அந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, எனக்கு பர்சனல் சாட்ல மெசேஜ் பண்ணுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. நன்றி.